எதுக்கு இவ்வளோ பெரிய அக்கப்போர் பண்ணுறீங்க மாதிரி என்னோட ரொட்டீனை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஒரு ரொட்டீன் வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இது வந்து ரெகுலரான ரொட்டீனாக இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து வீட்டில் வந்து வேலை நடக்கிறதுனால இதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய ரொட்டீனை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி இந்த பட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு மாதிரி கோல்டன் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிப்பாகவே ஒரு மெட்டல் ஐட்டம் அது. அதில் வந்து ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு க்ளூ வச்சு இதை வந்து டிவி யூனிட்டாக இருக்கட்டும், நம்மளோட வார்ட்ரூப்ஸாக இருக்கட்டும், இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்மளோட ரூமில் இருக்கிற அந்த வார்ட்ரூப்பை பார்த்தப்ப கேட்டிருந்தீங்க என்கிட்ட, இது என்ன, இது ஒரு மாதிரி பெயிண்ட் மாதிரி இருக்கே, இல்லை இதுவுமே வந்து மைக்காவா அப்படின்னு சொல்லிட்டு. இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி கோல்டு ஸ்ட்ரிப்பு. ஒரு நிமிஷம், உங்களுக்கு இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டு ஸ்ட்ரிப்பு. இது வந்து 1 இன்ச்சு 4 இன்ச் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இதை வந்து நம்ம செய்கிற இன்டீரியர் வார்ட்ரூப் இதிலெல்லாம் வந்து ஒட்டணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இந்த ஃபால் சீலிங் ஒர்க் வந்து இப்போ ஹாலில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக வந்து ஆகுது கிச்சன். பட் நான் முன்னாடி நினச்சிட்டு இருந்த ஒரு ரெடியாக க்ளீன் பண்ணிக்கலாம், லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குக்டாப்பை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சமைக்கவே தோணாது போல், அந்தளவுக்கு வந்து மோசமாக இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நேற்று எடுத்தது, சண்டே எடுத்த ஒரு கிளிப்பிங் தான். ஸோ ஜென்ரலாகவே நான் அந்த சண்டே வந்து மேக்ஸிமம் க்ளீனிங் ஒர்க் வந்து வச்சுக்க மாட்டேன், ஏன்னா ஃபேமிலி டைம் வந்து போகும் அப்படிங்கிறதுனால. பட் இப்போ வந்து கிச்சன் கடப்பை பார்த்தோன்னா நிஜமாகவே வந்து இந்த இவ்வளோ மோசமான ஒரு கேஸ் ஸ்டவ்லாம் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. நானும் காலையில் யூஸ் பண்ணுறேன், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிடுது. பட் நம்ம வந்து அதுலேயே வந்து சமைச்சோன்னா ஏதோ ஒரு நம்மளோட அந்த ஃபுட் ஐட்டமில் வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் ஏதாவது கலந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கழுவி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இப்போ நமக்கு மேலே செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒர்க் நடக்கிறதுனா கூட கொஞ்சம் ஓகே. இப்போ வந்து ஹாலில் ஃபால் சீலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ப்ளீஸ் யாராவது வந்து இந்த மாதிரிலாம் வீடு கட்டிங்கன்னா பிஃபோர் தட் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடுங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ பாஸ்ட் ஒரு 1.5 மந்த்தாகவே என்னோடய வாய்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி டஸ்ட் அலர்ஜியில் வாய்ஸ் போயிடுது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுது, த்ரோட் பெயின் வருது, அந்த மாதிரிலாம் இருக்குது. மேக்ஸிமம் பாப்பா ஸ்கூல் போகிறதுனால அவள் வந்து தப்பிச்சிட்டா. இன்னொன்று அவளை வந்து நான் ரூம்குள்ளேயே வந்து வச்சுக்கிறது, வெளியில் வந்து விடுறது கிடையாது. ஸோ அதனால் நீங்களாம் ஓரளவுக்கு யாராவது வீடு கட்டுறீங்க அப்படின்னாக்கா எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சிடுங்க. நமக்கு ஃப்ளோராக இருக்கிறதுனால ரொம்ப சஃபர் ஆகிறோன்னு சொல்ல முடியாது. இதே ஒரே ஃப்ளோர்லேயே எல்லா வேலையும் நடக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து கஷ்டம்தான். இந்த கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய 4 பர்னர் கிளென் கேஸ் ஸ்டவ் தான். ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோஸ் கண்டினியூவாக போடாததுக்கு காரணம் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிடுது. ஸோ நம்ம எங்கே போனாலுமே அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பர் வாய்ஸ் ஓவர் வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. அதனால தான் இந்த சின்ன சின்ன கேப் வந்து வந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே, இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கிளம்புனேன். ஏன்னா இந்த வில்லேஜ் சைடு, ஏன்னா 2 நாளாகவே எங்கேயுமே போகலை, எங்கேயோ கொஞ்சம் வெளில போனோம் அப்படின்னாக்கா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெஜிடபிள்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். ஏன்னா கொஞ்சம் வந்து அவுட்டரில் கொஞ்சம் வந்து அதாவது ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும், நம்மளும் ஜஸ்ட் ஒரு வெளில போனால் மாதிரி இருக்கும். ஏதாவது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்த வில்லேஜ் சைட்லேருந்து ஹார்வெஸ்ட் பண்ண வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த 4 நாள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போனோம். ஆனால் நம்ம நினச்சி போனது ஒன்று, வாங்கினது ஒன்று. ஸோ ஜென்ரலாகவே எனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல லாங் ட்ரைவ், அது பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும், கொஞ்சம் உட்காந்தோன்னா ஒரு 1/2 hour 1 hour ட்ராவல் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா எனக்கு அது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். என்ன டென்ஷன், என்ன ஒரு கவலை, என்ன ஒரு மூட் ஸ்விங் இருந்தாலுமே இந்த மாதிரி எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு ட்ராவல் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். எண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஏன்னா பாப்பாவையும் கொஞ்சம் நேரம் பீச் தண்ணியில் வந்து விளையாட வச்சா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கோலா மீன் அப்படின்னு சொன்னாங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்து சமைச்சு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு முள்ளே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. சரி ஓகே, இதை வந்து கட் பண்ணிவிட்டு இது வந்து 2 மீன் வாங்கினோம். ஒரு மீன் வந்து 200 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு நாங்கள் இருக்கிற ஏரியாலலாம் வந்து மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சாதான் எங்களுக்கு வந்து பிடிக்குது. எனக்கு சில வருஷங்களாகவே அது வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
காலையில் வந்து அந்த போட்டு 4 மணிக்கு கிளம்புற போட்டு வந்து ஒரு 3 மணிக்கு வந்துடும் கரைக்கு. அப்போ நம்ம செவிலெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இதுவுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான். அதை நான் நைட்டே வந்து மேரினேட் பண்ணி வறுவலுக்கு வந்து வச்சுட்டேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே வீட்டில் வேலை நடக்கிறதுனால நான்வெஜ் எதுவும் செஞ்சு சாப்பிட முடியல. அதனால் மண்டே வந்து ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் நாங்கள் வந்து குழம்பு மீன் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சோண்டு பீசஸ் மட்டும் குழம்புக்கு வந்து வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே வந்து நான் வறுவலுக்கு வந்து எடுத்து வச்சுருந்தேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஆல்ரெடியே புது மீனுங்கிறதுனால நம்ம ஒரு 2-3 நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பட் நான் 2 நாள் தான் வந்து வச்சுக்கிறது. இதே நம்ம கடையில் வாங்குற மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல், கருவாடோட ஸ்மெல் வந்து வரும்ல. பட் இதில் அந்த மாதிரிலாம் எந்த ஸ்மெல்லுமே வந்து வராது. காலையில் எந்திரிச்சோடனே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் ஆக்சுவலாக குழம்பு வந்து நைட்டே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். பட் இவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நைட்டு ஒரு 12 o'clock வரைக்கும் இந்த ஃபால் சீலிங் வேலை பார்த்ததுனால அந்த டஸ்ட் வந்து கிச்சனுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணாமல் நான் வந்து மேரினேட் பண்ணதை மட்டும் இது வந்து உங்களுக்கு வறுத்துட்டு காலையில் தான் வந்து குழம்பெல்லாம் வந்து பண்ணேன். ஸோ நிஜமாகவே இந்த கோலா மீன் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருந்தது. சிக்கன் பீசஸ் மாதிரி வந்து இருந்தது, நல்லா தனித்தனியாக நல்லா அழுத்தமாக இருந்தது. ஸோ நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கோலா மீன் சாப்பிட்றேன். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ காலையில் வந்து மீன் குழம்பு செஞ்சதுனால அதையே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே வந்து சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்டு பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி நான்வெஜ்லாம் வந்து ஸ்கூலுக்கு வந்து அலோடு கிடையாது. அதனால ஜஸ்ட் அந்த குழம்பை மட்டும் ப்ளைனாக ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தாச்சு. சரி ஸ்கூல்லேருந்து விட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற எல்லாம் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய டிஷ்வாஷர் பற்றி கேட்டவங்களுக்காக மட்டும் இதை வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எதுக்கு இவ்வளோ பெரிய அக்கப்போர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்க. இதுக்கு ரீசன் வந்து 2. ஒன்று வந்து நம்ம வாட்டர் சாஃப்ட்னர் போட்டு தான் டிஷ்வாஷரை போடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா தண்ணி வந்து ஹார்டாக இருக்கிறப்ப சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ரெகுலரான தண்ணி நல்லா இருக்குது டேப் வாட்டர் அப்படின்னாலும் அது தேவை கிடையாது. இன்னொன்று எனக்கு இப்போ ஐஎஃபியில் அதாவது இந்த டெக்னீஷியன்ஸ் அதாவது கடையில் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க, நமக்கு வீட்டுக்கு வர டெக்னீஷியன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பேசுவாங்க. ஏன்னா கடையில் சேல் பண்ணுறதுக்காக என்ன வேணாலும் சொல்லிடுவாங்க. டெக்னீஷியன் தான் திரும்ப திரும்ப வந்து அவங்க தான் அந்த ப்ராப்ளம்ஸ் அந்த குவரிஸ்லாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ அதனால் இந்த ஐஎஃப்பி டிஷ்வாஷருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த டிடிஎஸ் இஷ்யூ அதெல்லாம் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்கல்ல. அதனால் இது சாஃப்ட்வேர் போட்டாலுமே வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து ப்ராப்ளமே வராது அப்படின்லாம் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன, அது நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நம்மளோட அந்த ஐஎஃப்பி டிஷ்வாஷர் வந்து நம்மளோட கவுண்டர் டாப்பில் வச்சுருந்தோம்ல அதையுமே வந்து ரிட்டர்ன் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 55,000 வந்து வந்தது. இது வந்து ப்ளஸ் ஒரு 5,000 வந்து எக்ஸ்ட்ரா. ஏன்னாக்கா இது வந்து ஷாப்போட சைடு தான் மிஸ்டேக் அப்படிங்கிறதுனால அந்த பில்லையே ரிவைஸ் பண்ணி அவங்களே வந்து பிக்கப்பும் அரேஞ்ச் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா அங்கேருந்து ஒரு சேல்ஸ் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரோமாவில் இல்லை இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும் நம்மளை ரொம்ப ஓவர் ஃபோர்ஸ் பண்ணி தான் ஐஎஃப்பி வந்து வாங்க வச்சாங்க. ஏன்னா நம்மளோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் அவங்க பண்ணதுனால நான் எல்லாமே ஜஸ்ட்டு நம்மளோட விளாகுக்காக ஒரு கிளிப் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எண்டில் வந்து நீங்கள் என்ன தான் சாஃப்ட்வேர் போட்டாலும் ஐஎஃப்பியுமே அந்தளவுக்குலாம் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து பாஷ் நான் ஃபஸ்ட்டு நினச்சது வந்து பாஷ் தான். பட் நம்ம நினைக்கிற ஸ்பெக்கு அந்த 16 பிளேஸ்லாம் வாங்கணும் அப்படின்னாக்கா பாஷ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்து எல்ஜிக்கு போனோம். எல்ஜி வந்து ஒரு 600 டிடிஎஸ் கூட சப்போர்ட் பண்ணாதுன்ட்டாங்க. ஓகே ஐஎஃப்பி நல்லா இருக்குன்னு போனோம். ஐஎஃப்பியுமே அந்த டெக்னீஷியன் வந்து அந்த ஷாப்பில் எதுவும் சொல்லலை. டெக்னீஷியன் வந்து நான் கேரண்டி கொடுக்க முடியாது மேடம், இது எந்த அளவுக்கு தாங்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் என்ன பாலிடிக்ஸ் இருக்குன்னுலாம் தெரியாது. சரி ஓகே பாஷ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 35 வந்து ஸ்டார்ட் ஆகி 60 வந்து இது முடிஞ்சிச்சு. எண்டில் வந்து பாஷ் வந்து வந்துடுச்சு. இதுவுமே வந்து சாஃப்ட்னர் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லினாக்கா எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம சாஃப்ட்னர் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்ச நாள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் சாஃப்ட்னர் இல்லாமல் கூட. ஏன்னா பேன் இண்டியாவிலே வந்து பாஷ் தான் அதிக டிடிஎஸை வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை தானேயா நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ ஒரு 2 days பிஃபோர் வந்து ட்ரேட் சென்டர் வந்து போயிருந்தோம். ஸோ அங்கே நம்ம வீட்டில் வந்து இப்போ இந்த டிஷ்வாஷர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு டிடிஎஸ் இஷ்யூ, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வாட்டர் ஹாட்னஸ் அப்படிலாம் இருக்குது, சாஃப்ட்னர் போடணும்னு சொல்லியிருந்தாங்களே. ஸோ ட்ரேட் சென்டர் அப்படிங்கிறது வந்து நந்தனமில் வந்து நடக்கும். ஆனால் இது வந்து பிஸ்னஸ் மேன்ஸ்க்காக தான் வந்து போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து ஒரு எண்ட் யூஸராக நம்மளோட சேனல் பேரை வந்து போட்டு என்ரோல் பண்ணிவிட்டு வந்து போனோம். அதில் வந்து இந்த அக்வா எலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. இது என்னன்னாக்கா ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வந்து இருக்குது. இதை வந்து உங்களுக்கு வெளியில் வந்து வச்சிடுறாங்க. ஒரு பிளேட் மாதிரி இன்சைடில் வந்து போடுறாங்க.
அந்த டேங்க்குக்குள்ளே. அது வந்து அந்த ஆனோடு கேத்தோடு பிளேட் வந்து இருக்கும். அது வந்து உங்களோட வாட்டரை வந்து சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேப்புக்குள்ளே வந்து ஒரு மாதிரி லேயர் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு யூனிட் வந்து ஒரு 45,000 வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பார்த்தோம். அதில் வந்து இந்த 3 மட்டும் தான் எங்களுக்கு வந்து செட் ஆகிருந்தது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா குமரன் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆதம்பாக்கம்ல இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய விற்கிறாங்க. ஃபில்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிங்கிள் ஃபில்டர், ட்ரிபிள் ஃபில்டர், அதுக்கப்புறம் டோட்டல் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. பட் இதை பற்றி எங்களுக்கு ரொம்ப அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதனால் நம்மளே வந்து படித்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம். எண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாட்டர் சயின்ஸு, இன்னொன்று வந்து 0Bன்னு ஒன்று இருக்குது. அதுவும் இதுவும் சேமாக தான் இருந்தது. இது வந்து என்ன ப்ரைஸ் இருக்குன்னா, இது வந்து ஒரு இது ரெண்டுமே வந்து இண்டோரில் வைக்கிறது. இது வந்து உங்களுக்கு ஒரு 25,000 வருது. இது வந்து ஒரு 35 அந்த மாதிரி வந்து வருது. இது வந்து உங்களுக்கு 90 கிட்ட வந்து வருது. இதுக்குமே அந்த சாஃப்ட் அந்த சால்ட் வாட்டர் போடுறது அதெல்லாம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான் வந்து பண்ணுது. ஆனால் சில கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அதோட ப்ரைஸ் மட்டும் வேரியண்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தாக்கா, ரொம்ப ஹை பட்ஜெட்டுக்கு வந்து போக வேண்டாம். சில ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரெசின் மட்டும் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி போயிடலாமா அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வாட்டர் சாஃப்ட்னர், ஹார்ட் வாட்டர் இருக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்னர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு நீங்கள் நல்லா செக் பண்ணி பட்ஜெட்டாகவே போட்டுக்கோங்க. 1 lakhக்கு போட்டால் மேக்ஸிமம் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஒர்க்கு வந்து கம்மியாகும். அது மட்டும்தான். அதர்வைஸ் எல்லா பிராண்டும் எல்லாமே வந்து சேம் ப்ராசஸ் தான் வந்து பண்ணுது. அதில் சர்வீஸ் எது நல்லாயிருக்கு இதெல்லாம் நீங்கள் ரிவ்யூ செக் பண்ணி பண்ணலாம். இன்னொன்று, நீங்கள் கூகுள் ரிவ்யூவுமே 100% வந்து நம்பிடாதீங்க. அந்த கூகுள் ரிவ்யூவை நீங்கள் வந்து ரியல் ரிவ்யூவா இல்லை வந்து அவங்களோட ஸ்டாஃப்ஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்கங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போல்லாம் வர ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பே பண்ணியெல்லாம் வந்து போட்டுடுறாங்க. அதாவது அந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு அந்த மாதம் டிஸ்டன்ஸு, அதாவது ரொம்ப ரேண்டமாக இருக்கும். கண்ணாப்னான்னு ஒரு டேட்டில் வந்துருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வாரத்துலேயே நிறையா ரிவ்யூ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வாட்டர் சயின்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வருது. அது அப்படி இல்லைன்னாக்கா இது போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது என்னங்கிறது நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா போடுற ட்ரெஸ் எல்லாம் ஒரு தடவை வாஷ் பண்ணாலே கொஞ்சம் வந்து ஃபேட் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கு தான் ஹார்ட் வாட்டர் தான் காரணங்கிறது இப்போ தான் புரிஞ்சுது. ஸோ இது வந்து நம்ம நேச்சுரலாகவுமே வீட்டில் குடிக்கிற தண்ணிக்கு நம்ம நேச்சுரலாகவுமே வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இது மாதிரி போட்டு வச்சுருந்தோம். அந்த வாட்டர் சாஃப்ட் பண்ணுறதுக்காக வந்து ஹர்பல் மாதிரி போட்டிருந்தோம். அது குளிக்கிறப்பையும் சரி ரொம்ப வாசம் நல்லா வெட்டி வேரோட வாசத்தோடு ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் இது வந்து மிஷின் லாங்குவேஜ். ஸோ அந்த டிடிஎஸ் செக் பண்ணுறது நமக்கு ஒரு டிஷ்வாஷர்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த மிஷின் லாங்குவேஜ் என்ன செட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் அது வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம நேச்சுரல் ப்ராசஸ் வந்து போக முடியாது. ஸோ இதை நான் போட்டுட்டு என்ன காஸ்ட் ஆனது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு 25,000லேருந்து 1 lakh வரைக்கும் இருக்குது. இதுக்கு வந்து லோன் ஆப்ஷனும் இருக்குது. அதாவது இஎம்ஐ ஆப்ஷனுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நிறைய நியூஸில் வரும். உங்களுக்கு வந்து ட்ரேட் சென்டரில் நிறைய போடுவாங்க. இன்டீரியருக்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஹோம் அப்ளையன்சஸ், இந்த மாதிரி ஸ்டடி ரிலேட்டடாக, மில்க் ப்ராடக்ட்டு, நேச்சுரல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போடுவாங்க. அதில் செக் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு எப்போதுமே நம்ம வந்து ஒரு விஷயத்த 10 கடையில் போய் ஏறி இறங்க முடியாது. பட் அங்கே வந்து 100 கடை வந்து வந்திருக்கும், 100 பிராண்ட் வந்து வந்திருக்கும். அப்போ நம்ம பக்கத்து ஸ்டாலில் போகிறப்ப நம்ம ஒரு பெஸ்ட்டை வந்து அதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ, பை.